எஸ்பிஓல ரீஃபண்ட் அப்ளை பண்ண நபரா நீங்க? ஆமாங்க. யூடியூப்ல சொல்ட்டேன், Facebookல சொல்ட்டேன், Telegramல சில குரூப்லலாம் ஜாயின் பண்ணி சொல்ட்டேன். இன்ன வரைக்கும் ஒரு சொல்யூஷனே இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஸ்பிஓல சொல்யூஷன் அவங்களால மட்டும் தான் குடுக்க முடியும். ரீஃபண்டுக்கு லாஸ்ட் ஃபைனலா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அத நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய எஸ்பிஓ ஐடிய மறுபடியும் லாகின் பண்ணுங்க. இந்த தடவ லாகின் ஆகும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கரண்ட்ல இருக்கிற இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய பான் கார்டு நம்பர் இருக்கணும். சரியா? சப்போஸ் உங்ககிட்ட பான் கார்டு இல்ல அப்டின்னா, யார்கிட்ட பான் கார்டு இருக்கோ, உங்களுடைய ஃபேமிலி கிட்ட அந்த பான் கார்டு நம்பரோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ அதில ஃபில் பண்ணிடுங்க. அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு பிறகும் நீங்க மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுவரைக்கும் இந்த ஃபார்ம ஃபில் பண்ணாதீங்க அப்படிங்கிற இந்த மெசேஜும் ஷோ ஆகும். ஸோ இந்த 2 விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்க நினைக்கலாம், அப்போ உடனே வந்துருமா? இந்த 2 வருஷமா வராதது, இத பண்ணா மட்டும் வந்துருமான்னா, கண்டிப்பா வரும். அத பத்தி நோட்டீஸ் போர்ட்ல ஃபுல் ஆடியோ குடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் வாங்கணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா உங்களுடைய அமௌண்ட் வர்ற வரைக்கும் நோட்டீஸ் போர்ட்ல என்ன தகவல் சொல்றாங்களோ, அத நீங்க கேளுங்க. சரியா? இந்த வீடியோவ ரீஃபண்ட் பண்ண உங்களுடைய எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாரிலாம் இஷ்யூஸ் வருது அப்டின்னா, அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. அத பத்தின சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல போடலாம். அண்ட் எஸ்பிஓ உடைய ஃபுல் தகவலுக்கு நம்மளுடைய ஜாஷி ராக் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.